வணக்கம் சார். தமிழ்நாடு அளவில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சொசைட்டி இது சார்பில் வந்து இப்போ வந்து போராட்டம் பண்ணுறீங்க. 10 அம்ச கோரிக்கைங்களா? 25 அம்சம் கோரிக்கை. இதை வந்து இப்போ கம்மிங் ஜூன் வந்து தீபாவளி பண்டிகை வருது. ஆமாம். நீங்கள் இதை முன்னாடி ஏற்பாடு பண்ணியிருக்கலாமே, ஏன் கொஞ்சம் காலதாமதம் கரெக்டாக அந்த தீபாவளி சீசனில் பண்ணுறீங்களே? அதுக்காக இல்லை சார், நாங்கள் இதற்கு முன்னாடி பல முறை இதே ஆண்டில் 2-3 முறை இதே மாதிரி கால வரையற்ற வேலை நிறுத்தம்லாம் பண்ணணும். அப்போ எங்கள் பதிவாளர் அலுவலகத்தில் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி இதெல்லாம் நிறைவேற்றி தர்றோம் அப்படின்னு சொல்லி எங்களை போராட்டத்தை விளக்கிக்க சொன்னாங்க. அதை நம்பி நாங்கள் விளக்கிக்கிட்டோம். கோரிக்கைகள் எதுவும் நிறைவேற்றப்படலை. அதனால் மீண்டும் நாங்கள் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். நீங்கள் என்ன கோரிக்கை வச்சிங்க, என்ன நிறைவேற்றலை? அதாவது ஊதிய ஒப்பந்தம் வந்து 5 ஆண்டுக்கு ஒரு முறை போடணும். இப்போ 2018 2023 ஊதிய ஒப்பந்தம் முடிஞ்சிச்சு. அதில் 20% ஊதிய உயர்வு வழங்கணும். அதுவும் நிபந்தனைகள் நிறையா வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் 4500 தொடக்க வேளாண் கூட்டுறவு கடைசன்கள் தமிழ்நாடு லெவலில் இருந்தாலும் அதில் கிட்டத்தட்ட ஒரு 800 சங்கங்கள் கூட அந்த ஊதிய ஒப்பந்தம் போட முடியாத அளவிற்கு நிபந்தனைகள் வைத்து அதை சொல்லியிருக்காங்க. அந்த நிபந்தனைகளை அகற்றி அனைவரும் சம்பளம் பெறும் வரையில் 20% ஊதிய உயர்வு வழங்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சுருக்கான். அடுத்து வந்து ஹெச்ஆர்ஏ இது வரைக்கும் 10% வாங்கிட்டு. இந்த போராட்டம் அரசை எதிர்த்து நீங்கள் பண்ணுறீங்க? ஆமாம். அது அரசு இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் கொஞ்சம் இதை கவனத்தில் எடுங்க. ஏன் அப்படின்னா இது இவங்க பண்ணுறதுனால நடுத்தர வர்க்க குடும்பங்களோ இல்லை பெரிய குடும்பங்களோ இதனால பாதிக்காது. ஏன்னா வருகின்ற தீபாவளிங்கிறது ஏழை குடும்பங்கள் வந்து இந்த சொசைட்டி நம்பி நிறையா பேர் இருக்காங்க. சர்க்கரையாக இருக்கட்டும், அரிசியாக இருக்கட்டும், இல்லை அதை சார்ந்த சேனலில் ஒளிபரப்புகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில திட்டங்கள், ஒரு சில இது வந்து அரசுங்கிறது வந்து நல்லது 100%ங்கிறது இருக்காது. அது எல்லா திட்டங்கள்லையுமே இருக்கும். நீங்களும் கொஞ்சம் அதை அனுசரித்து கொஞ்சம் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் கொடுக்குறதே வந்து ஏழைகளுக்கு தான் அதிகப்படியாக போய் சேரும். நம்ம பகுதியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் தஞ்சாவூர் மாவட்டத்தை சார்ந்த அமைச்சர் பெருமக்களுக்கும் அன்பான வேண்டுகோள், இதை கொஞ்சம் கவனத்தில் எடுங்க. இன்னும் தீபாவளிக்கு 10 தினங்களுக்குள்ளே தான் இவங்களுடைய கோரிக்கைகளையும் வலியுறுத்துகிறாங்க. 25 அம்ச கோரிக்கைகளாம். ஓகேண்ணா, மேலும் வந்து இது எத்தனை நாட்களாக பண்ணுறீங்க? அதாவது மாநிலம் தழுவிய முறையில் முதல் நாள் 5ஆம் தேதி, கடந்த 5ஆம் தேதி அக்டோபர் 5ஆம் தேதி ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களில் உள்ள மண்டல இணைப்பதிவார் அலுவலகத்தின் முன்பாக ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தி அதை நேற்றையிலிருந்து எல்லா ஊர்களிலும் நாங்கள் எல்லா ஒன்றியங்களிலும் மாநில அளவில் இப்போ உங்கள் வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில் நீங்கள் வந்து எந்த அமைப்பை சார்ந்தவங்க? நாங்கள் வந்து அனைத்து பணியாளர் சங்கம் செயலாளர். வேற சங்கமும் இருக்குங்களா? மாற்று சங்கம். அவங்களும் போராட்டம் பண்றாங்க. அவங்க கம்மியான லெவல்ல இருக்காங்க. அவங்க இதுல கலந்துக்கல. நீங்க தான் அதிகப்படியா 10% அவங்க இருக்கா. அதனால இப்போ வந்து எல்லா நிலை பணியாளர்கள் கோரிக்கை சொன்னதுல கேட்டேன். கம்ப்யூட்டர் அது என்ன? கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் இது வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா? இல்லை கணினி, அதாவது சொசைட்டில கணினிமயமாக்கல் திட்டம் 10 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. அதுல மத்திய அரசு ERP என்று சொல்லக்கூடிய மத்திய அரசுடைய கணினிமயமாக்கல் வந்து இப்போ வந்து நடைமுறையில இருக்கு. அதுக்கு அவங்களுடைய பணி வந்து மிகவும் தேவையானதா இருக்கு. இவங்க கணினிமயமாக்கல்ல 10 வருஷமா டெய்லி வேஜஸ் தினக்கூலி அடிப்படையில் அவுட் சோர்சிங் முறையிலையும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பணி ஒரு நிரந்தரமான பணியாக இல்லை. அது அவங்களுடைய பணியும் நம்ம சங்கத்துக்கு மிக தேவையாக இருக்குது. அதனால அவங்களையும் பணி நிரந்தரப்படுத்தணும் அப்படிங்கிறது இதில் ஒரு கோரிக்கை. அடுத்து விற்பனையாளர்கள் சொல்லனா துயரத்தில் இருக்காங்க. ப்ளூடூத் முறை அப்படின்னா எடை போட்டால் பார்ட்டிக்கு தெரிஞ்சிடும், போயிடும். தெரியறதுனா தப்பு இல்லை. நம்ம மக்கள் பணியாற்றுறதுக்காகத்தான் நாங்கள் வந்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் நாங்கள் கடன் கொடுக்குறதா டைரெக்டாக கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குற கடனை வந்து மக்களை சந்தித்து விவசாய கடன் கொடுக்குறதா, மக்களுக்கு வந்து இந்த பொது விநியோக திட்ட முறையில் பொருள் வழங்குறது முக்கியமான பணியில் இருக்கிறோம். நாங்கள் வந்து அவங்களுக்கு சேவை செய்வதில் தான் அதிகம். அதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம். அப்படி இருக்கும் பொழுது நாங்களும் பசி இல்லாமல் இருக்கணும் இல்லையா? அதனால தான் போராட்ட களத்தில் இறங்கி இருக்கிறோம். ஒன்றும் புரியலை. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா ப்ளூடூத் முறையில் வந்து அது விளக்கம். அது வந்து நீங்கள் சொல்கிறது போல் மக்களுக்கு செல்லில் அன்றாடம் தொலைபேசியில் போயிடுது, மெசேஜ் போயிடுது. அதில் உங்களுக்கு என்ன? அதில் எங்களுக்கு வருது இல்லை சரக்கு, அங்கேருந்து வர்ற சரக்குல அளவு கம்மியாக அதையும் நீங்கள் ப்ளூடூத் முறையில்
கரெக்டாக எடை போட்டு பண்ணி கொடுக்கணும் பண்ணி கொடுத்தா இது நாங்கள் பணியாற்ற நீங்கள் கொடுக்குறது வந்து ஒரு 40% கொடுப்பீங்க. அந்த 10%ஓட அளவீடு அப்படியே தானே இருக்கும். அது மறு அந்த அளவீடை குறைச்சி மறு மாதம் கொடுப்பாங்க. அது மாதிரி கொடுக்குறீங்க. உதாரணம் 10 மூட்டை ரைஸ் வருதுன்னு வைக்கல, 7 மூட்டை தான் ஓடி இருக்கு, மறுபடி அடுத்த மாதம் வந்து 7 மூட்டை தான் கொடுப்பாங்க. அந்த 10 மூட்டையை நான் கணக்கில் சேர்த்துக்கணும். அது மாதிரி சேர்க்கணும். அது மாதிரி தான். ஏன்னா இது வந்து ரொம்ப நாளாக நிறைய பேரோட சந்தேகங்கள் இருக்கு. அதனால உங்கள்கிட்ட தெளிவுபடுத்துறேன். அரிசி வருதுன்னா நம்ம ஊர்ல 90 மூட்டை அரிசி வித்துட்டோம்னா 10 மூட்டை இருக்கும். இருப்பா 31 தேதி மீட்டிங் வர்றோம். அந்த கணக்கு ஒப்படைக்காக எல்லா அங்கடியும் டோட்டலா தமிழ்நாடு பூரா ஜாத்திட்டு அன்னைக்கு மீட்டிங் வர்றோம். அன்னைக்கு இருப்ப சரி செஞ்சு ஒப்படைக்கிறதுக்கு தான் வர்றோம். நீங்க ஒப்படைக்கணும், திரும்ப ஒப்படைக்கணும். அரிசி ஒப்படைக்கிறதுல கணக்கு ஒப்படைக்கணும். அப்படிங்கிற போது ஒவ்வொரு அங்கடிக்கும் இவ்வளவு மூட்டை இருக்கு, இவ்வளவு ஸ்டாக் இருக்கு, சீனி இருக்கு, பருப்பு இருக்குன்னு எழுதிக்குவாங்க. அடுத்த மாசம் அதே பூர்த்தி செய்துருவாங்க 100%. ஓகே, உங்களுக்கு இன்னும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு சார்? 25 அம்சத்தில் முக்கிய கோரிக்கைகளை சொல்கிறேன். அதான் அந்த ஊதிய ஒப்பந்தம் 20% ஊதிய உயர்வோட எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். அடுத்து ஹெச்ஆர் ஏற்கனவே பெற்று வந்த சம்பளத்தை குறைவது போல் இருக்குது. இந்த ஹெச்ஆர் வீட்டு வாடகைப்படி அடிப்படை சம்பளத்தில் 10% இருந்ததை குறைச்சிருக்காங்க. அது முறையாக வழங்கணும். கணினி பணியாளர்களை வந்து நிரந்தரப்படுத்தணும். அடுத்து வந்து இந்த விற்பனையாளர்களை வந்து பல்வேறு முறையில் அவங்க தாய்மானவர் திட்டம், ப்ளூடூத் முறை, ஊதியம் மட்டும் இல்லாமல் என்னென்ன கோரிக்கைகள் அரசுக்கு வைக்க விரும்புகிறீங்க அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சார். ஊதிய ஒப்பந்தத்தை எல்லாமே ஊதிய ஒப்பந்தம் இல்லாமல் சார் அந்த கணினி பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யணும். அதே மாதிரி நகை மதிப்பீட்டாளர்களும் இருக்காங்க ரொம்ப நாளாக, அவங்களையும் பணி நிரந்தரம், அவங்களுக்கு இன்னும் பணி நிரந்தரம் கமிஷன் பேசிஸ்லாம் இருக்கிறாங்க. அடுத்து வந்து அந்த ப்ளூடூத் முறை அதை வந்து முறைப்படுத்தணும். அது விற்பனையாளர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க, அதை முறைப்படுத்தணும். தாய்மானவர் திட்டத்தை முறைப்படுத்தணும். இப்போ ஒரு விஷயம் சார், இப்போ விற்பனையாளர் வேற, கணினி பணியாளர் வேற, அலுவலகம் அரசே கொடுத்துருக்காங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். அரசாங்கத்தில் கணினிமயமாக்கல்ல கணினி பணியாளர் இருக்காங்க, விற்பனையாளர் விற்பனையில் இருக்காங்க. பிடிஎஸ் பொது விநியோகத்தில் அதை உங்களை பாதிக்காதா? அவங்க கண்ட்ரோல் வேற, நம்ம கண்ட்ரோல் அவங்க கட்டுப்பாட்டின் கீழே தான் நம்ம எங்கி வந்துட்டு இருக்கிறோம். தொடக்கப்பட்ட சங்கத்தின் கீழே தான் ரேஷன் கடை இயங்குது. அதனுடைய அங்கம் தானே அது. அதோட அங்கத்தில் கணினி பணியாளராக சிறப்பாக, அதாவது புதுசாக உள்ளே கொண்டு வராங்க. இல்லை, 10 வருஷமா அவங்க கணினிமயமாக்கல்ல வேலை பார்த்துக்கிட்டு வேலை பார்க்குறாங்க. ஒவ்வொரு அங்காடியிலையும் வேலை பார்க்குறாங்க. அங்காடியில இல்லை, சொசைட்டியில் வேலை பணி பண்ணுறாங்க. அவங்கள நிரந்தரம் பண்ண சொல்கிறாங்க. ஆமாம். ஓகே, அடுத்து வேற என்ன கோரிக்கை சார்? அடுத்து வந்து இந்த ப்ளூடூத் முறை, தாய்மானவர் திட்டம், அதெல்லாம் முறைப்படுத்தி வழங்கணும். ப்ளூடூத் முறையை வந்து ரெண்டையுமே ப்ளூடூத்தாக பண்ண சொல்றீங்க. கொடுக்குறதையும் வாங்குறதையும் ரெண்டையுமே ப்ளூடூத்தாக பண்ண சொல்றீங்க. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா சார், இந்த தாய்மானவர் திட்டத்தில் இங்கே சும்மா ஒரு 10% தான் இருக்கும். அன்னைக்கு அதை வீடு வீடாக வழங்குறதுக்கு போயிடுவாங்க. இங்கே வந்து அப்படியே சாத்தி இருக்கும். இங்கே வந்து 100 பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. வந்த உடனே உங்களுக்கு பணி சுமை ஏற்பட்டுரும். ஆமாம் ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஒரு சில இதில் வந்து 2-3 சொசைட்டி ஒரு ஆள் பார்க்குறீங்கல்ல. ஆமாம், அது வேற சுமை. அதனால உங்களுக்கு இந்த ப்ளூடூத் முறை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வயசானவங்களுக்கு வீட்டில் கொண்ட கொடுக்க சொல்கிறாங்களாம் அந்த ஓய்வூதிய பணத்தை. வந்து ஒவ்வொருத்தவங்க ஆள் பற்றாக்குறையினால ஒரு சொசைட்டி மட்டும் பார்க்கலையும், அவங்க 3 சொசைட்டிலாம் கண்ட்ரோலில் எடுத்து பார்க்கறதுனால பிராஞ்சு, அதாவது ஒரு கிராமத்துக்கு ஒரு சொசைட்டி மீனிங், ஒரு ஊராட்சியில் 3 சொசைட்டி 4 சொசைட்டிலாம் இருக்குது. அதுக்கு ஒரு ஆள் தான் வேலை பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குங்கிறத சொல்ல வராங்க. ஓகே சார். அடுத்து வந்து இந்த ப்ளூடூத் முறை வந்ததுக்கப்புறம் விற்பனையாளர்கள் அதையும் பண்ணிக்கணும். பில் இதில் இந்த டிவைஸில் கார்டு போட்டு சரி பண்ணணும். எடையும் இவங்க தான் கொடுக்கணும். காலதாமதம் இருக்குது. அதனால் ஒரு எடை போடுறதுக்கு ஒரு கட்டுனர், நிபந்தனை இல்லாமல் இத்தனை கார்டு கொண்டு தான் சொல்கிறாங்க. அப்படியே நிபந்தனை இல்லாமல் ஒவ்வொரு அங்காடிக்கும் ஒரு கட்டுனர் பணி வந்து உருவாக்கணும். அதனால தான் இந்த போராட்டம் பண்ணுறீங்க. ஓகே, உங்கள் போராட்டம் வெற்றி பெற ஸ்டூடியோ 49 என்றும் உங்களுடன் இருக்கும். நன்றி சார். நன்றி.